அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம குரூப் 4க்கு ஃப்ரீயாக வகுப்புகள் பார்த்துட்டு வரோம், ஃப்ரீயாக டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகுதி ஆண் சொல்லக்கூடிய இலக்கியம், அதுலேருந்து ஒரு முக்கியமான பகுதி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஆள இலக்கியத்தில் நம்ம 17 கீழ்கணக்கு நூல்களான ஒரு 18 நூலை நம்ம பார்த்துருப்போம் அப்படிதானா. ஸோ என்ன நற்றிணை, திருக்குறள், ஆசாரக்கோவை, நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிவே 40 இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 18 நூல்கள் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதுக்கான டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள். இதுவுமே பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஔவையாரை பற்றிய முக்கியமான கேள்விகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்கலாம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதிலேருந்து ஒரு கேள்வி வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். ஓகேங்களா, குரூப் 4ல் ஔவையார் பற்றி கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது பெண்பார் புலவர்கள்னு சொல்லுவாங்க. ஔவையார், காரைக்கால் அம்மையார், அந்த மாதிரி இருக்காங்க, மூவாதியார் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் ஔவையார்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். ஸோ நல்ல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. 8 தொகையில் உள்ள புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகிய 4 நூல்களில் இவரது பாடல்கள் 59 உள்ளன. ஸோ 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புறநானூறு, அகநானூறுலாம் வரும். அதில் ஔவையார் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 59 பாடல்களை பாடியிருக்காங்களாம். அந்த 59ல் 33 பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா புறத்திணை பாடல்கள், மீதம் இருக்கக்கூடிய 26 பாடல்கள் பார்த்திங்கன்னா அகத்திணை பாடல்கள். ஸோ டோட்டலாக 59 ஓகேவா ஔவையார் பாடியது 8 தொகையில். அதில் 33 புறத்திணை, 26ங்கிறது பார்த்திங்கன்னா அகத்திணை பாடல்கள். டோட்டலாக 59 வந்துடும். உடனே கூட்டுங்க, என்னது 59 அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து, அதிக பாடல்களை பாடிய புலவர் வரிசையில் இவர் 9ஆம் நிலையில் உள்ளார். அதாவது தமிழில் புலவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஔவையார் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, அதாவது 8 தொகையில். அந்த வரிசையில் இவங்க பார்த்திங்கன்னா ஔவையாருங்கிறது பார்த்திங்கன்னா 9ஆவது நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அடுத்த நிலையில் உள்ள நல்லந்தூவனார் 40 பாடல்கள் பாடியவராக காணப்படுகிறார். 59 பாடல்கள் பாடி 9வது இடத்துல யார் இருக்கா? ஔவையார் இருக்காங்க. 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லந்தூவனார் இருக்கிறார். எத்தனை பாடல்களுடன்? 40 பாடல்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லந்தூவனார் இருக்கிறார். அடுத்து, 500 தொகுப்பில் 100 பாடல்கள் பாடிய புலவர்களை விட்டுவிட்டு பார்த்தால் சங்க நூல்களில் அதிக பாடல்கள் பாடிய புலவர்கள் வரிசையில் இவர் கபிலர், பரணர் ஆகியோருக்கு அடுத்த நிலையில் உள்ளார். அதாவது 500 நூறில் பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த 5 திணைகளையும் சேர்த்து 100 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஔவையார் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர், பரணர் அவருக்கு அடுத்தபடியாக 3வது நிலையில் இருப்பாங்களாம். யார்? ஔவையார். சங்க காலத்தில் பாடிய ஔவையும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையும் வேறானவர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஔவையார் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்தில் பாடிய ஔவையார். ஓகேவா, ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் வேறு. அவரை நம்ம டிவியில் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு வருவாங்களே, அவங்க தான் பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி பாடிய ஔவையார். ஆனால் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஔவையார் பார்த்திங்கன்னா வேறு. இவங்க பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்தில் 8 தொகையில் பாடிய ஒரு ஔவையார். ஓகேங்களா, மேலே பார்த்தோம் நற்றிணை, குறுந்தொகை, அதில் பாடிய ஔவையார் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் வேறு ஔவையார். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஔவை அதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய் என்று பொருள். நம்ம ஔவையார்னு சொல்கிறோம் இல்லையா, ஔவையார்னா யார்? தாயார் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியதுனால நம்ம ஔவையார் அப்படிங்கிறோம். ஸோ ஔவை அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? தாய் அப்படிங்கிறது பொருளாக வருகிறது, மறந்துடக்கூடாது. அருந்தமிழ் செல்வி ஔவை அப்படிங்கிறது ஒரு பொருளாக கொடுத்துருக்குறாங்க. அருந்தமிழ் செல்வி அப்படின்னா பட்டப்பேர் நினைக்கிறோம். ஔவையாருடைய பட்டப்பேர் தான் பார்த்தீங்கன்னா அருந்தமிழ் செல்வி. அடுத்து, இவ்வே பீலி அணிந்து பாடல் ஔவை அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே போரை நிறுத்த எண்ணி தொண்டைமானிடம் பாடியது. இந்த பாடல் இந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் பாடிய ஒரு இதான் யாருக்கலாம்? அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே போரை நிறுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பாடியிருப்பாங்களாம் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுக்க தரித்த குரல் அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வரி. திருக்குறளை பற்றி ஒரு என்ன சொல்ல, ஒரு புகழ்பெற்ற வரின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா பிற்கால ஔவையார் சொன்னது. யார்? நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஆத்திச்சூடி பாடிய ஔவையார், அவங்க சொன்னது இது. அடுத்து, ஔவையாரால் பாடப்பட்ட அரசர்கள். ஸோ ஔவையாரால் பார்த்திங்கன்னா ஒரு சில அரசர்கள் பாடப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி ஒரு என்னென்ன அரசர்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, சேரமான் மாரி வெண்கோ, சோழன் ராசசூயம், வேட்ட பெருநர் கிள்ளி, பாண்டியன் காணப்பேராயில் தந்த உக்கிர பெருவழுதி ஆகிய மூவரும் நண்பர்களாக கூடி மகிழ்ந்திருக்க கண்டு வானத்து மீன்கள் போலவும் மலையின் திவளைகள் போலவும் உயர்ந்தோங்கி பொலிக என வாழ்த்தினார். சேரமானுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சேர மன்னன். யார்? சேரமான் மாரி வெண்கோ. சோழன் ராசசூயம், வேட்ட பெருநர் கிள்ளி, இவர் ஒரு சோழ மன்னன். பாண்டியன் காணப்பேரையில் தந்த உக்கிர பெருவழுதி, இவர் பாண்டிய மன்னன். ஓகேங்களா, பாருங்கள், சேரன், சோழ, பாண்டியன் 3 பேரும் பார்த்திங்கன்னா நண்பர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி
அதை நண்பர்கள் இருந்திருக்காங்க. அதை பார்த்த ஔவையார் எப்படி பாடியிருக்காங்க, வானத்து மீன்கள் போலவும் மலையின் திவலைகள் போலவும் உயர்ந்தோங்கி பொலிகை என வாழ்த்தினார். இந்த ஔவையார் வாழ்த்திருக்காங்க. யார்? இந்த 3 அன்னரையும் சேர்த்து. அடுத்து வள்ளல்கள் அதியமான் நெடுமான் அஞ்சி அதியமான் அஞ்சி மகன் பொகுட்டெழினி ஆகியோரை ஔவை பல பாடல்களை போற்றியுள்ளார். அதியமான் அப்படி தானே, ஔவைக்கு அந்த அரிய நெல்லிக்கனியை கொடுத்தவன் அதியமான். ஸோ அவரை பற்றியும் பாடியிருக்காரு. அவருடைய மகனான மகன் பொகுட்டெழினி அவரையும் பற்றி பாடியிருக்காங்க. யார்? ஔவையார். மூவேந்தர் பரம்புமலையை முற்றியிருந்த போது அவன் வளர்த்த குருவி பறந்து சென்று நெற்கதிர்களை கொண்டு வந்து தந்த பாரிக்கு உணவளித்தனவாம். ஸோ அதாவது மூவேந்தர் பரம்புமலையை முற்றியிருந்த போது, அதாவது மூவேந்தர்கள்லாம் யார்? சேர சோழ பாண்டியர்கள் வந்து பரம்புமலையை முற்றியிருந்த போது அவன் வளர்த்த குருவி பறந்து சென்று நெற்கதிர்களை கொண்டு வந்து பாரிக்கு உணவளித்தனாம். அதாவது அந்த மூவேந்தர்கள் வந்து படையெடுத்து வராங்க. பாரி வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் வளர்த்த குருவி பார்த்திங்க அப்படின்னா அந்த நெற்கதிர்களை போயிட்டு பறந்து வந்து சென்று அந்த நெல்லை எடுத்து கொண்டு பாரிக்கு உணவளிக்க சொல்லியிருக்காங்க. விரலியர் சமைத்த கீரையோடு சேர்த்து சமைத்து உண்பதற்கு ஔவையார் நாஞ்சில் வள்ளுவனிடம் அரிசி கேட்டாராம். இந்த வள்ளுவன் தன் தகுதிக்கு அரிசி தருவது இழிவு என கருதி போர்க்களி ஒன்றை பரிசாக தந்தானாம். இதனை தோற்றா ஈகை என குறிப்பிட்டு ஔவை வருந்துகிறார். அதாவது விரலியர் சமைத்த கீரையோடு சேர்த்து சமைத்து உண்பதற்கு பார்த்தீங்கன்னா ஔவையார் நாஞ்சில் வள்ளுவன் அப்படின்னு மன்னரிடம் போய் பார்த்தீங்கன்னா அரிசி கேட்டிருக்காங்க. இந்த வள்ளுவன் தன் தகுதிக்கு அரிசி தருவது இழிவு, அதாவது அந்த ஔவையாருக்கு இழிவு என்ன சொல்ல, அவங்களுக்கு அரிசி கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா இழிவாக நினச்சி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு போர்க்களீர் கொடுத்துருக்காரு. போர்க்களீர் என்னன்னு சரியாக தெரியல, அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பரிசாக கொடுத்துருக்காங்க. இதனால் என்னது, இந்த தோற்றா ஈகை என குறிப்பிட்டு ஔவை வருந்துகிறார். அதாவது இது வந்து என்ன சொல்ல, தோற்றா ஈகைன்னு என்னது, ஈகைன்னு கொடுக்குறது அப்படி தானே. ஸோ இது தேவையில்லாத ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருந்திருக்கார். யார்? ஔவையார். சரி, ஓகேங்களா? ஔவையார் பற்றி தகவல் எவ்வளோ தான் இருக்குது. இதில் முக்கியமான கேள்வின்னு சொல்லும்போது நம்ம வந்து மேலே பார்த்தோம் இல்லையா, 2 கொஸ்டின். என்ன கொஸ்டின்? 8 தொகையில் ஔவையார் பாடிய பாடல்கள் எத்தனை? மொத்தம் 59. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் புறத்திணை பாடல்கள் எத்தனை? 33. அப்போ அகத்திணை பாடல்கள் 26. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்து அந்த சங்கத்தால் 8 தொகையில் பாடல் பாடிய புலவர்கள் வரிசையில் ஔவையார் எத்தனை இடம் இருக்கிறாரு? 9வது இடம் இருக்கிறார். அதையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். வேறு எதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுவும் இல்லை. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 4 படிக்கணும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்தேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ போகிறது மட்டும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ என்னுடைய கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக தொடர்ந்து வீடியோக்கள் கொடுக்க முடியல, டெஸ்ட்டும் கொடுக்க முடியல. ஆனால் என்னோடய முயற்சி வந்து வீண் போகாது. ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்க வேண்டியதை டெய்லி உங்களுக்கு வீடியோ கட்டாயம் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்படி தான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் வரும், மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் நிறைய பேர் வெளியே போயிருக்கீங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ போனாலும் குரூப் 4 எக்ஸாம் அப்போ கட்டாயம் உள்ளே வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்பி இருக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.